எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மை ஆல் ஸ்டார் கோவிந்தா அண்ணா அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. இதுக்கு மிக முக்கியமான காரணம், மார்க்கெட்டில் தொடர்ந்து கண்டினியூஸாக கிராஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம நல்லா தாங்க இருந்தது. மார்க்கெட் கொஞ்சம் உச்சியில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வாராய் நீ வாராய் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை கீழே கொண்டு போன மிக முக்கியமான செய்தி என்னென்னா நம்மளுடைய வார் தான். ஆனால் அந்த வாருக்கு இப்போ என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, ட்ரம்ப் விக்ட்ரி டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்ற தகவல் வருது. ஆனால் இதனால் மார்க்கெட்டில் தற்போது வரைக்கும் எந்த விதமான செய்தியும் இல்லை. நேற்று கூட ரிலையன்ஸ் மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் விட்டார். அதுக்கப்புறமும் நம்மளுடைய மார்க்கெட்டில் வீழ்ச்சி தான், இன்றைக்கும் வீழ்ச்சி தான். இப்போ நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கவர்மெண்ட் ஆகட்டும் அல்லது மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கிறவங்க ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, கடந்த 2 வருஷமாக நம்மளுடைய பணம் என்பது இந்தியா விட்டு வெளியே போய்கிட்டே இருக்குது. அந்த பணத்தை பூரா எடுத்துக்கிட்டு போகிறது யார் அப்படின்னா ஃபாரினர்ஸ் தான். அவங்க பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா சும்மா வெளியே எடுத்துகிட்டு போகல. அவங்க பணத்தை வெளியே எடுக்கும் பொழுது நம்மளுக்கு இந்திய ஷேர்களை கையில் கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க. நம்மளுக்கு பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி, விற்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருந்து வாங்குறவங்க போட்டி போட்டு வாங்கிட்டே இருந்தால் தான் நம்மளுடைய பங்குச்சந்தை. எப்படி ரியல் எஸ்டேட்லாம் அப்படி தானுங்க, வெறும் செண்டு 1 லட்ச ரூபா இருந்ததெல்லாம் இப்போ 15 லட்ச ரூபா வருதுன்னா வாங்குறக்கு ஆளுக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லைனாலும் விற்கிறக்கு ஆளுக இல்லை. கம்மியான விலைக்கு 15 லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு இடத்த 1 லட்ச ரூபாய்க்கு யாராவது விற்பாங்களா? கிடையாது. ஸோ நம்ம நாட்டிலிருந்து நம்ம பணம் நம்ம நாட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு திருப்பி என்ன கிடைக்கிது? நம்ம போடுற பணத்துக்கு நம்மளுக்கு ஷேர்ஸ் கிடைக்கிது. அவங்க விற்றுட்டு வெளியே போகிறாங்க. கையில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை திருப்பி நம்மகிட்டயே கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படி தொடர்ந்து நடக்கிறதுனால தான் பல பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்பது வருது. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒரே ஷேரில் நான் 80% 1 லட்ச ரூபா அவருடைய போர்ட்ஃபோலியோன்னா 80% அவர் ஒரே ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு. ஹட்கோ அப்படின்ற ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு. என்ன ஒரு பிரச்சனைனா, அவருடைய ஷேரினுடைய விலை ஏறவே இல்லை. சமீபத்தில் இறங்கி ஏறினாலுமே தன்னுடைய பழைய ஹையவரில் தற்போதைக்கு 1 இயர் லோவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் தவறுதலாக ஆவரேஜ் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. என்றைக்குமே பெரிய ஆளுக, ஸ்மார்ட்டான ஆளுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பங்கில் பெரிய அளவில் சேகரிக்கும் பொழுது ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடியோ ஒரே பங்கில் சேகரிக்கும் பொழுது அவங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் அந்த பங்கு இருக்கா, ஒருவேளை சரியும் பொழுது புட் ஆப்ஷன்களை வச்சுக்கிட்டு ஏதாவது மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் தான் யோசிப்பாங்க. ஸோ இந்த நண்பனுடைய கருத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளும் ஒரு காலத்தில் அந்த மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடின்னு ஏதாவது ஒரு பங்குலேயே அது இண்டெக்ஸாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பங்காக இருக்கட்டும், அது மேக்ஸிமம் F&O செக்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு, இந்த கர்நாடகா பேங்க் ஷேர் மட்டும் கும்பா பாடிடக்கூடாது ஆண்டவா. எந்த புண்ணியமாக செஞ்ச புண்ணியமோ ஒருத்தர் முக்கியமான ஆள் இந்த பங்கை வாங்கினார். அதுக்கப்புறம் மிகப்பெரிய கடும் ஏற்றம். கரெக்டாக கீழே விழுந்தவன் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்திருக்கான். எத்தனையோ பேர் ஒரு வருஷத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரக்கூடிய அதுக்கே தக்குமுக்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கு என்னடான்னா ஒரே வருஷத்துக்குள்ளே இந்த 4 மாதத்துக்குள்ளே நவம்பர் மாதத்துலேருந்தே 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இன்னொரு ரவுண்டு போகிறேன்னு எங்கேயாவது கீழே விழுந்துடாதரா சாமி, நீ தொடர்ந்து மேலே ஏறி வா ஆண்டவா, எங்களை காப்பாற்று அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கார். ஏன்னா சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. எத்தனையோ பேங்க் பங்குகள் திரும்பி தன்னுடைய பழைய உச்சியை தொட்டுட்டான். இவர் ஏன்னா கொஞ்சம் சுணக்கம் பாடிக்கிட்டே இருக்கார். சீக்கிரம் ஒரு சந்தோஷம் என்பது வந்துச்சுன்னா, அதாவது நண்பர்களே, எந்த ஒரு பங்காக இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹையை ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே மீட் எடுத்துட்டான்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு மகிழ்ச்சி என்பது சேரும். ஸோ இது 2024 சமயங்களில் இது ஒரு ஹை என்பது போயிருக்கு. ஆனால் அது ஒரு 2026 திரும்பி பிடிச்சாதானே ஒரு மகிழ்ச்சி என்பது சேரும். பாடு சார்ந்தா பாடு, உன் பாட்டை கேட்க ஓடோடி வந்தேன், பாட்டை நிறுத்தாதே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சில பங்குகள்லாம் வேறு லெவலில் ஏறிட்டான். என்டிபிசி கிரீன் என்ன நினச்சான்னு தெரில, 15% ஏறி இருக்கான். டோம்ஸ் இண்டஸ்ட், இதில் முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி பவர்லாம் செக்டர் லீடர். அவங்க செக்டரில் அவன் தான் பெரியாள். டபார்னு இன்றைக்கி பார்த்தீங்களா 8% ஏகிட்டான்.
ஸோ சமீபத்தில் ஒரு சப்போர்ட் லெவலில் ஆடிக்கொண்டிருந்த ஒரு பங்கு தான் டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். டபக்குன்னு ஒரு 15% ஒரு சிறிய ரிலீஃப் என்பது கொடுத்துருக்கு. அதே மாதிரி அதானி பவர் அவன் வந்து மோசம் பண்ணி விட்டான். இந்த அதானி பவர் என்ற பங்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க நிறைய பேர் சப்போர்ட்டில் வந்து விழுகுன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சிறிய அளவில் கேப் வச்சுக்கிட்டு அந்த பங்கு அவன் பாட்டுக்கு இன்றைக்கி தன்னுடைய பழைய 1 மந்த் ஹை என்பது பக்கத்தில் இந்த அதானி பவர் என்பது போயிடுச்சு. ஸோ இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் பரபரக்கும் பங்குகள், இன்றைய கதாநாயகன்கள் அப்படின்ற அளவில் இந்த எனர்ஜி செக்டரில் என்டிபிசி கிரீன், அதானி பவர் போன்ற பங்குகள்லாம் 8% ஏறி இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் இந்த ஸ்டேஷ்னரி ரிலேட்டடான பங்கு அது இன்றைக்கி ஒரு 8% தன்னுடைய சப்போர்ட்லேருந்து பழைய ஹைக்கு திடீர்னு வந்தது ஒரு ரிலீஃப் ரேலியாக பல பேர்த்துக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனால் நாய் மட்டும் வளர்க்கலை அப்படின்றதுனால பல பேர் பல ஷேர்களை வாங்கி அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிற மாதிரி பல பேர் எடுத்த பங்குகள் அதில் பாதாளத்தில் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு கூட சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்க மாதிரி வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த தேவயானி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்குமே அதே மாதிரி சரிஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த பங்குக்கு. ஆனால் இந்த பங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு எத்தனையோ முறை கரெக்டாக லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டில் விற்க தெரிஞ்சவனுக்கு இது வந்து கடந்த 2022 பெரிய அளவில் பணம் என்பது சம்பாரித்து கொடுத்துருக்கு. ஆனால் ஏனோ தெரில இந்த 2026 இது வேலை செய்யலை. என்ன ஒரு காரணத்தினாலேயோ பல வருஷமாக அவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம், இது என்ன கோடுன்னு எனக்கு தெரில. இதுதான் கோடு. ஒரு கோடு போட விட்றீங்களாயா? இப்படி தான் அப்பளையோ வீடியோ அப்லோட் பண்ணேன். அது என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரில. வாய்ஸ் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை, 0 சவுண்ட் அப்படின்றது வந்துடுச்சு. அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொடுமை ஆண்டவா. ஸோ இந்த தேவயானி என்ன ஒரு காரணம்னு தெரில, இந்த 2006 இது இப்போதைக்கு அது வேலை செய்யாமல் இருக்குது. இப்படி இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு 5% இந்த தேவயானி ஏறினதில் ஒரு சிறு மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட அப்படி என்னடா கேட்டேன், என்ன கேட்டேன், மனுஷன் குடிக்கிற மாதிரி ஒரு டீ போடுறா அப்படின்னு கேட்டால் இப்படி சுடுதண்ணி கொடுத்துருக்கிய அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நிறைய டிஃபென்ஸ் துறையில் நிறைய ஆர்டர் புக்குகள் இருக்குது, புது புது ஆர்டர்களும் வந்திருக்கு. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார்னால் டிஃபென்ஸ் துறையில் நிறைய எழுச்சி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எத்தனையோ செய்திகள் இருக்குது. ஆனால் இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கை போய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது என்ன, இந்த 3 மாத கால அளவில் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. எப்போ நீங்கள் டிஃபென்ஸ் துறை ஏதாவது ஒரு பெரிய அளவில் ஏற்றத்தை காண வேண்டாமா அப்படின்னு பாவம் அந்த ஷேரில் பணம் போட்டு வச்சவங்களாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் இப்படி தான் ஒரு வார் வந்தது, இதே பீரியட் இதே சமயங்களில் தான். அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி இந்த ஜிஆர்எஸ்சி கிடச்சிது. ஏன்டா நீங்கள் மாதமான சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு அறிவே இல்லை, நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் சண்டை நடக்கும்போது ஏறணுமா, அப்புறம் அந்த நியூஸுக்கெல்லாம் என்னதான் மரியாதை, எல்லா நியூஸும் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி இதுன்னு நினச்சிட்டாங்களா என்னன்றது தெரியல. ஸோ டிஃபென்ஸ் துறை பங்கில் ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு தொடர்ந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட 4 மாதமாக சுற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி தான் இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஷேரில். நண்பர்கள், இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற பங்குல தான் ஒரு மிகப்பெரிய மெகா நியூஸ் அப்படின்றது இருக்குது. ஆனாலும் பாருங்கள் அது வெறும் 1% தான் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதுவுமே சொல்லலை, அவங்க அமைதியாக தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்காங்க. எது எப்படியோ +1% இருக்குது. ரிலையன்ஸ் என்ன ஒரு தகவல் சொன்னாலும் நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க எக்ஸ்சேஞ்சுகளில் ஃபைலிங் பண்ணுவாங்க அவங்களுடைய டேட்டா. இனி இந்த ட்ரம்ப் அவர்கள் பேசியதுக்கு என்ன ஒரு விஷயம் என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த நியூஸ் எடுங்க, இருக்கிறதுலே ஒரு மெகா நியூஸ் ஒன்று கொண்டு வர பாருங்க. இந்த நியூஸ் யாருமே அதிகமாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அவர் பேர் சரத்குமார், ஒரு சிங்கக்குட்டி பாடி பில்டர் ஆக்டர்னுடைய பேர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து 2017 நான் வாங்கினேங்க 120 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் அவன் 20 ரூபா போனதெல்லாம் மனுஷன் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கார். நம்மள நிறைய பேர்த்துக்கு மனசு ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். அப்புறம் 20 ரூபாயிலிருந்து மறுபடியும் இப்போ 120 ரூபா வந்திருக்குதுங்க. அவர் எத்தனையோ ஷேர் வச்சுட்டு போகிறாரு, 10 ஷேர் தான் வச்சுருக்காப்புல. பட் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு சம்பவத்தை பார்த்துருக்காரு பார்த்தீங்களா? ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட்டில் லாங் டேர்மில் கரெக்டாக ஒரு லோவில் வாங்கி கரெக்டாக ஒரு ஹையில் லாபத்தை புக் பண்ணிவிட்டு எந்திரிச்சு போனால்
அதில் ஒரு வருமானம் என்பது ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது வந்து ஒரு லாபம் செய்யக்கூடிய ப்ளூ சிப் கம்பெனியாக தான் இருக்கணும். அதுக்குன்னு மார்க்கெட் இறங்கி போச்சு. இப்போ நிறைய பேர் பணம் போடாமையே இருப்பாங்க. போய் கும்பாக்குட்டி பங்குகளாக மறுபடி ஸ்பெக்குலேட்டிவ் பேசிஸில் எடுக்கவே கூடாது. ஒன்லி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் சூட்டபிள் ப்ளூ சிப் ஷேர்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க விவரமானவங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு லாபகரமான பங்குங்காட்டி தானே கீழேருந்து மேலே வந்திருக்கான், இல்லைன்னா மண்ணோட மண்ணாக போயிருப்பான். ஸோ சரத்குமார் எப்படி பாடி பில்டராக ஒரு பலசாலியாக இந்த வயசில் இருக்கிறாரோ அது மாதிரி பல வருடங்கள் கழித்து இவர் சரத்குமார் அவர்கள் வாங்கிய பங்கு தரையை தொட்டுட்டு மறுபடி விண்ணை முட்டும் அளவு வளர்ந்துருக்குன்னா வேறு லெவல் தான். புது பொண்டாட்டி ஆசாசையாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு அருமையான சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா உப்புமா தான். எந்த வீடாக இருந்தாலும் நான் பல வீடுகளில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னடா நைட்டு சாப்பாடுன்னு கேட்டால் உப்புமா தான் அப்படின்ற மாதிரி. இந்த மீஷோ அப்படின்ற பங்கு ஐபிஓ வந்தோடனே எகிரிட்டான். அவன்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 50% எல்லாம் ஐபிஓ விலையிலேருந்து வெகு சில நாட்களே ஏறிட்டான். அதுக்கப்புறம் அவன் இறங்குறான் மறுபடியும் 45% இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எதுவும் சில காலம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த மீஷோ. இதே மாதிரி ஐபிஓவில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு வெயிட்டிங்கில் இருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம என்எஸ்சி இந்தியா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஐபிஓ என்பது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து பெருசாக ஏதாவது ஒரு ஃபோக்கஸில் வருமா, வாலட்டிலிட்டி வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள் நண்பர்களே, பல்வேறு பங்குகள் வந்து ஏறிட்டான். என்எல்சி இந்தியா 7% இன்றைக்கி ஏறி இருக்குது. எனர்ஜி செக்டரில் இன்றைக்கி பல்வேறு பங்குகள் ஏறியிருக்காங்க. இந்த கோல் இண்டியா வந்து இன்னைக்கு தேதியில் பார்க்காதீங்க, சமீபத்தில் ஒரே மாதத்துக்குள்ளே 13% ஏறியிருக்கான். அது போக டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு தெரியுங்களா? இந்த 2026 பிறந்ததுலேருந்து ஒரு ஷேருக்கு ₹5.50 கொடுத்துருக்காங்க. ஸோ கோல் இண்டியா அப்படின்ற பங்கு இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு. இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எல்லாத்துலேயுமே பணம் போட்டு வச்சுருக்கார். அவர் சொல்கிறது என்னென்னா, இப்போதைக்கு எனக்கு வந்து பேங்க் எஃப்டி எடுத்து பார்க்குறேன், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எடுத்து பார்க்குறேன், கடைசியில் அதுதாங்க லாபத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்ட பசங்க வந்தால் போய் அந்த பேங்க் எஃப்டியும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பணம் போட்டவங்க யாருமே வந்து ஈக்விட்டி மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்க்குறதில்ல. நம்ம தான் போய் அதை நம்ம பீட் பண்ணியிருக்கோமா அல்லது அதுக்கு கீழே இருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் கடந்த சில மாதங்களாக வருஷங்களாகவே ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். கடைசியில் ஏங்க அதில் வந்து நஷ்டத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு எஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து லாஸ் என்பதே கிடையாது, பிரின்சிபலாக லாக் பண்ணிடுறாங்க. பிரின்சிபலுக்கு மேலே லாபம் என்பது நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் சம்பாதிச்சா என்ன, சம்பாதிக்கல என்ன அப்படின்னு அவங்களுடைய லாபம் என்பது இப்படி மேல் நோக்கி ஏறுவதாகவே உள்ளது. நண்பர்களே, இந்த சமயத்தில் வேறு எந்த செக்டர்லேயும் நியூஸ் இல்லை. வார் ரிலேட்டடாக செக்டர்களில் நியூஸ் இருந்தது, எல்லாம் பல பேர் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ எனர்ஜி ரிலேட்டடான செக்டர் தான் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கான். இந்த சமயத்தில் ஃபார்மா ரிலேட்டடான பங்குகள் எத்தனையோ பசங்க வந்து இந்த சன் ஃபார்மெல்லாம் பாருங்கள், தன் இழந்த ஹையை திருப்பி மீட்டெடுத்துட்டான். நாட்கோ ஃபார்மா அப்படின்ற பங்கு. ஸோ சமீபத்தினுடைய இறக்கத்தில் விழுந்த பல பங்குகள் தன்னுடைய பழைய ஹையை வந்து மீட்டெடுத்துட்டான். நாட்கோ ஃபார்மா மீட்டெடுத்துட்டான். ஸோ இனி ஃபார்மா செக்டரில் ஏதாவது டெக்னிக்கலாக நியூஸ் வருமானு பல பேர் பார்த்துட்ருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் பேசிய செய்தி எல்லாமே வந்து 10-11 நாள் ஆயிடுச்சு. இப்போ அவர் பேசி எதுவும் நியூஸே வரல பாருங்கள். ரிலையன்ஸ் பற்றி பேசியோ அல்லது வாரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு பேசினதோ எதுவுமே பெருசாக இம்பேக்ட் ஆகலை. அதனால் டெக்னிக்கல் லெவலில் ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃபார்மா கம்பெனிகள் திடீர்னு வெடித்து செதறி தன்னுடைய 3 தடவை முயற்சி பண்ணியிருக்கான், ஒன்றும் பெருசாக ஏறலை. ஸோ மறுபடியும் லாபத்தை புக் பண்ணிவிட்டு பல பங்குகள் கீழே உழுகுதா அல்லது பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த பிஹெச்எல் ஷேர் இன்றைக்கி ஒரு 5% பக்கம் மேலே ஏறி இருக்குது. நிறைய பங்குகள் ஏன் ஏறுது ஏன் இறங்குது அப்படின்ற காரணமே நம்மளுக்கு தெரியறதில்ல. என்ன காரணம் பங்குகள் மேலே ஏறினது கீழே இறங்குனதுக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு 100 ஷேர் இருக்குதுன்னா அதில் ஒரு 5 பேர் 10 பேர்த்துக்கு தான் நம்மளுக்கு காரணங்கள் என்பது மீடியாக்களில் நம்மளால் தகவல் சேர்த்த முடியும். எக்ஸ்சேஞ்சுகள்னாலேயே அந்த தகவலை சேர்த்த முடியாது. அதனால தான் அவங்க பல கம்பெனிகளுக்கு எழுதி போடுறாங்க, என்னங்க எதுக்குங்க உங்கள் பங்குல இன்றைக்கி திடீர்னு வால்யூம் இதெல்லாம் நடந்திருக்கு, ஏதாவது எங்களுக்கு தகவல் சொல்லாம விட்டிங்களா அப்படின்ட்டு. ஸோ பெரும்பாலானது வந்து என்ன காரணம்னே நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியாத நிலைமையில் சப்போர்ட்டில் வந்து விழுந்த பங்குகள் திடீர்னு மேலே ஏறிடுறான். ஸோ இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு கடந்த 6 மாதத்தில் ஒரு சில சப்போர்ட்டுகள் அப்படின்னு வரும்பொழுது சிறிய ஏற்றம் என்பது காமிச்சிக்கிட்டு இருந்திருக்கு.
இப்போ மறுபடியும் இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் என்பது கீழே வந்து விழுந்துடுச்சு. இனி இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்னு பல பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் கீழே போனாலும் யாருக்கும் காரணம் தெரியாது. இங்கிருந்து மேலே போனாலும் காரணம் தெரியும். ஆமாம், சும்மா உட்காந்து நீ வீடியோ போட்டுக்கிட்டே இருப்ப, வீட்டில் ஒருத்தர் சோறு திங்க வேண்டாமா அப்படின்னு பூரா எல்லாம் அரைச்சி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க போல். சரிங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது. நன்றி, வணக்கம்.